அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி டுட்டஸ். நானுங்கள் சரண்யா. அண்மையில் நம்ம தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வெளியாச்சு. அதில் வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்துக்கும் அதனுடைய உறுப்பினர்களுக்கும் அதனுடைய தலைவரான திரு விஜய் அவர்களுக்கும் முதல்ல நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் இன்னும் ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான அனுமதியை வழங்கலை. அதற்கான காரணம் என்ன? இது அரசியல் ரீதியாக அணுக வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதை என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, மாணவர்களும் இளைஞர்களும் இதை வேறு வகையில் கொண்டு போயிடக்கூடாது. இது அரசியலமைப்பு ரீதியாக முடிவுக்கு வரணும் அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட்டு. இது சம்மந்தமாக நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான கேஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஆர் பொம்மை விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த வழக்கு அரசியலமைப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. ஏன்னா இந்த வழக்கு ஆர்டிகல் 356 சம்மந்தப்பட்டது. ஆர்டிகல் 356 தவறாக பயன்படுத்தினதுக்காண்டி போடப்பட்ட வழக்கு தான் இது. மத்திய அரசு மாநில அரசை அவ்வளோ எளிதாக கலைச்சிட்டு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரக்கூடாது. அதை கட்டுப்படுத்தி மாநில அரசுகளை உரிமையை பாதுகாக்கிறதுக்காண்டி கொண்டு வந்த ஒரு முக்கியமான வழக்கு தான் இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு. இந்த வழக்கோடைய பின்னணி பார்த்துட்டு வந்துடலாம். கர்நாடகாவில் ஜனதாதளம் சார்பாக போட்டியிட்ட ராதாகிருஷ்ணன் ஹெக்டே அவர்கள் 1985 வெற்றி பெறார். இவருக்கு பிறகு என்னன்னா 1988 எஸ்ஆர் பொம்மை அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இதில் உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவங்க கூட ஒரு 19 உறுப்பினர்களை சேர்த்துக்கிட்டு அவர் பதவி விலகிட்டு போயிடுறாரு. இது கட்சித்தாவல் ரிலேட்டடான ஒரு கேஸு. கட்சித்தாவலை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா, பெரும்பான்மை கம்மியாகுது. அப்போ ஆளுநர் என்ன பண்ணுறாரு, 1989 அன்றைய கர்நாடகாவுடைய ஆளுநரான வெங்கட சுப்பையா என்ன பண்ணுறாரு, இதை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர்றாரு. எஸ்ஆர் பொம்மை என்ன பண்ணுறாரு, என்னை பெரும்பான்மையை நிரூபிக்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை தர மறுத்தனால அவங்களுக்கு எதிராக கேஸ் போடுறாரு. இதுதான் இந்த வழக்குடைய முக்கியமான பின்னணி. பொம்மை அவர்கள் கேஸில் பார்க்குறோம் இல்லையா, கட்சித்தாவல் அப்படின்றது எவ்வளோ பெரிய இம்பேக்டை கொண்டு வருதுன்னு. அது ரிலேட்டடாக கொண்டு வந்தது தான் இந்த 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இது 10வது அட்டவணையில் இருக்குது. கட்சித்தாவல் தடுப்பு சட்டம் அப்படின்ற முக்கியமான ஒரு அம்சம். இது என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, ஒருத்தர் சிட்டிங் எம்பி அல்லது எம்எல்ஏவாக ஒரு கட்சியில் இருந்தார் அப்படின்னா, அவர் அந்த கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு போனார்னா அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தான் போகணும். அப்படி இல்லாட்டி அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார் மூலியமானா, மாநில சட்டமன்றத்தில் ஸ்பீக்கர் மூலியமாக, மேலவையில் சேர்மன் மூலியமாக, பாராளுமன்றத்தில் லோக்சபா ஸ்பீக்கர் அல்லது ராஜ்யசபா சேர்மன் மூலியமாக. இதனால தான் 10வது அட்டவணையில் 52வது சட்ட திருத்தம் 1985 மூலியமாக கொண்டு வரப்பட்டதான் இந்த கட்சித்தாவல் தடுப்பு சட்டம். முக்கியமான ஒன்று, இம்பார்ட்டனாக அடிக்கடி எக்ஸாமில் கேட்குற ஒன்று. இந்த பொம்மை அவர்களுடைய வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த முக்கியமான தீர்ப்பை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் முதல் பாயிண்ட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டிய இடம் அசம்பிள் தான். முதல்வருக்கு பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளுடைய ஃப்ளோர் டெஸ்ட்டு தான் முடிவு பண்ணணும். கவர்னருடைய ரிப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையுமே நடந்துகிட்ருக்கு. இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டு அப்படின்னா என்னாக்க, சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுப்பாங்க. இதுக்கு மொத்தம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டாக்கா 234 தொகுதி இருக்குது. அதில் அவங்களுடைய பெரும்பான்மையான 118 நிரூபிக்கணும். சபாநாயகருக்கு இதில் வாக்களிக்க மாட்டார். மீத உள்ள மெம்பரில் 118 பேர் நிரூபிக்கணும். அதுதான் இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டு. நிரூபித்து தங்களுடைய பெரும்பான்மையை காட்டிட்டாங்கன்னா அவங்க ஆட்சி அமைக்கலாம். பிரசிடென்ட் ரூலை தவறாக பயன்படுத்தக்கூடாது. யாருக்குமே மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பிரசிடென்ட் ரூலை கொண்டு வந்துடுவாங்க. இதை தான் சொல்கிறாங்க, ஆர்டிகல் 356 பயன்படுத்தி மாநில அரசுகளை தேவையில்லாமல் கலைப்பது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. பிரசிடென்ட் ரூலை நீதிமன்ற பரிசீலிக்க முடியும். பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்துட்டா அது முழுக்க முழுக்க அது ஒரு அரசியல் முடிவு கிடையாது. நீதிமன்றம் அதை ரத்தும் செய்யலாம் அப்படின்றதான் இதனுடைய முக்கியமான பாயிண்ட்டு. மாநில அரசு தவறாக கலைக்கப்பட்டால் மீண்டும் மீட்டமைக்கப்படலாம்.
ஸோ நீதிமன்றம் அது தவறு என்று சொன்னால் கலைக்கப்பட்ட மாநில அரசு மீண்டும் பதவிக்கு வரலாம். ஸோ மெஜாரிட்டி யார் அப்படின்றது தான் எங்களோட முக்கியமான விஷயமே. ஸோ செக்குலரிசம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை அம்சம். ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் செக்குலரிசம் அப்படின்றது இந்தியாவுடைய முகப்புரையிலே சொல்லியிருக்க ஒரு முக்கியமான வார்த்தை. ஸோ ஒரு மாநில அரசு மதச்சார்புடன் செயல்பட்டால் அது ஆர்டிகல் 356க்கு காரணமாக இருக்கலாம். ஸோ மதச்சார்போட ஒரு மாநிலம் செயல்படுச்சு அப்படின்னா அங்கே வந்து 356 பயன்படுத்தலாம். ஸோ அப்படி இல்லாமல் பெரும்பான்மை பெற்று அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க விடாமல் அவங்க வந்து 356 கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்குடைய முக்கியமான விளைவு என்னது? மத்திய அரசு மாநில அரசுகளை சுலபமாக கலைக்க முடியாது. அதே மாதிரி ஃப்ளோர் டெஸ்ட்டு கட்டாயம். ஸோ கவர்மெண்ட் ரிப்போர்ட் மட்டும் அடிப்படை கிடையாது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஃபெடரலிசம். ஸோ ஃபெடரலிசம் அப்படின்ற மாநில உரிமை வந்து பாதுகாக்கப்பட வேணும். ஸோ இதுவும் இந்த வழக்குடைய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ லாஸ்ட்டாக சொல்லணும்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ் 1994 என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிகல் 356 தவறாக மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து கட்டுப்படுத்தி ஃப்ளோர் டெஸ்ட் மற்றும் ஜுடிஷியல் ரிவ்யூவை உறுதி செய்கிறது தான் இதனுடைய முக்கியமான தீர்ப்பாக இருக்குது. ஸோ எஸ்ஆர் பொம்மை கேஸ் ஆண்டு வந்து 1994. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நிறைவு பெறுது. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.